நமஸ்தே. நான் இந்த சாப்டரில் அதாவது விஷாரத் உத்ரார்த் அந்த புக்கில் இருக்கக்கூடிய, அதாவது சூரியோதய் அப்படிங்கிற புக்கில் இருக்கக்கூடிய ஏகாங்கி, இதில் வந்து சே ஏகாங்கி வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் வந்து சூரியோதய். இதனோட லேக்கக் வந்து கமலாகாந்த் வர்மா. இப்போ அவரை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றேன். நாட்டக்கார்கா பரிச்சை, நாடக ஆசிரியருடைய அறிமுகம். एकांकी का सारांश. श्री कमलाकांत वर्मा. कमलाकांत वर्मा एक ऊंचे दर्जे के ஒரு உயர்தர சிந்தனையாளர் அவர் மற்றும் லேக்கக் எழுத்தாளர். अपनी रचनाओं में தன்னுடைய படைப்புகளில் கல்பனா और भावुकता का सुंदर समन्वय दिखाई देता है. ஒரு அழகான கற்பனை மற்றும் நல்ல ஒரு கலை உணர்ச்சியை அழகாக நல் இயக்கத்துடன் திகாயி தேதாக என காண்பித்து இருக்கிறார். பிரஸ்துத் ஏகாங்கி, இந்த பிரசுரிக்கப்பட்ட ஓரங்க நாடகம் சூரியோதய் மீம், சூரியோதயத்தில் லேக்கக்னி எழுத்தாளர் கலாக்கா சீர்ஷஸ்து, அதாவது கலையுடைய மிக உயர்ந்த ஸ்தான் இடத்தை பிரதிபாபித் கியாகை, பிரதிபாதன் அப்படின்னா வழங்குதல் அப்படின்னு அர்த்தம். கலா ஏக் அலௌகிக் சீஜ்கை, அதாவது கலை என்பது ஒரு தெய்வீகமான ஒரு பொருள். உஸ்கா படா உத்தாத் ஸ்தான் இருதயகை, அதனுடைய மிகச்சிறந்த ஒரு இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய மனம், இதயம். இஸ்லியே ஆகையால் உஸ்கா மூல்ய நகி ஹோத்தா, அதற்கு வந்து விலை மதிப்பு கிடையாது. படே படே ஐஸ்வர்யசாலி, மிகப்பெரிய பணக்காரர்களும் சம்ராட்பி, ஐஸ்வர்யசாலி சம்ராட்பின மிக செல்வந்தரான அரசர்களும் கலாக்கோ கலையை நகி கரீது சக்தி வாங்க முடியாது. கலாக்கார் கலைஞர்கள் அப்னி கலாக்கே ஆதர்ஷ்கே சமுக், தன்னுடைய கலையினுடைய மரியாதை அல்லது லட்சியத்திற்கு முன்னால் அப்னே அஸ்தித்வ கா பி தியாக் கர்த்தாக, தன்னுடைய உயிரையும் தன்னுடைய சந்தோஷத்தையும் தியாக் கர்த்தாக என தியாகம் செய்கிறான். ஏகாங்கி கா சாரான்ஸ், அதாவது ஓரங்க நாடகத்தினுடைய கதை சுருக்கம். சாரான்ஸ்னா சுருக்கம். இஸ்கே கதாவஸ்து, இதனுடைய கதையினுடைய கரு. ஆரியவர்த்தபர், பாரத நாட்டில் சம்ராட் சமுத்திரகுப்த நாமக், சம்ராட்ன அரசன் சமுத்திரகுப்தர் என்ற பெயருடைய கலா பிரிய ராஜா, கலையை விரும்பக்கூடிய அரசர் சாசன்கே கால் கீர்த்தி, ஆட்சி காலத்தில் இருந்தது. உன்கி ராஜ்சபா, அவருடைய அரச சபை லக்ஷ்மி அவுர் சரஸ்வதி கே, லக்ஷ்மினா செல்வம் மற்றும் படிப்பு, அதன் வர்தானுங்சே வரத்தால் பரி ஹுயீத்தி நிறைந்திருந்தது. சம்ராட் சந்திரகுப்த் கே சமயமே, அரசர் சந்திரகுப்தருடைய காலத்தில் கலாரூபி, கலை வடிவத்து கல்பு விருக்ஷ், கற்பக மரம் கூப் நன்றாக ஃபூல்னே அவுர் ஃபல்னே லகா, அதாவது முன்னேற தொடங்கி இருந்தது, பூத்து காய்க்க தொடங்கி இருந்தது. பாரதிய லலித் கலாவோங்கா, இந்த பாரதிய லலித கலைகள் வந்து ஸ்வர்ண யுகுதா, அது வந்து ஒரு பொற்காலமாக இருந்தது. சம்ராட் சந்திரகுப்தனி, அரசர் சந்திரகுப்தன் நிர்ஜரணி நாமக், நிர்ஜரணி என்ற பெயருடைய ஏக் பிரசித், ஒரு புகழ்பெற்ற நர்த்தகிகோ நாட்டியக்காரியை அப்னி சபாக்கி, தன்னுடைய சபையுடைய பிரதான் நர்த்தகிக்கே ரூப்மி, ஒரு தலைமை நாட்டியக்காரி வடிவத்தில் நிர்வாச்சித் கியா, தேர்ந்தெடுத்து இருந்தார். சமுத்திரகுப்தகே சபா ரத்ன பன்னா, சமுத்திரகுப்தருடைய இந்த சபையினுடைய ரத்தினம், அது ஒரு பதவி பேர். பன்னா உண்டாவது மகத்துவபூர்ண ஆவுர், மிகச்சிறந்த மற்றும் சௌபாகியபூர்ண, மிகச்சிறந்த விஷயமானா ஜாத்தாத்தா, விஷயமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. ஐசி பதவி, இப்படிப்பட்ட ஒரு பதவியை பாக்கர் பெற்று கலாக்கார் கலைஞர்கள் அப்புனேக்கோ, தன்னையே தன்ய சமஜ்தேதே, அதிர்ஷ்டசாலிகள் என்று எண்ணியிருந்தார்கள். நிர்ஜரணிக்கு திருஷ்டிமே, நிர்ஜரனுடைய பார்வையில், கோணத்தில், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோணம் இருக்கு, அந்த மாதிரி உஸ்கோ மிலா ஹுவா சம்மான், அவளுக்கு கிடைத்திருந்த அந்த மரியாதை சச்சே அர்த்தமே, உண்மையான பொருளில் சம்மான் நகீதா, அது வந்து ஒரு கௌரவமாக இல்லை. பரந்து ஆனால் கலாக்கா அனாதர்த்தா, அது வந்து கலையையே அவமதிப்பதாக இருந்தது.
अपनी सखी मंजरी से कहती है, அவள் தன்னுடைய தோழி மஞ்சரியிடம் சொல்கிறாள், ரத்ன பனாக்கர், அதாவது ரத்தினமாக ஆகி, ஆஜ் சன்சார், இன்றைக்கு உலகம், முஜே, என்னை, खरीदना चाहता வாங்க விரும்புகிறது, फिर இருந்த போதிலும், நிர்ஜர்னி சந்திரசேன்கே அனுரோதுமே, சந்திரசேனுடைய வற்புறுத்தலால், சபா ரத்ன பன்னேக்கி, சபையுடைய அந்த பதவியை உண்டாக்கி கொள்வதற்காக, அப்படி சஹ்மதி தேதி, பதவியை ஏற்றுக்கொள்வதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தாள். ததனந்தர், அதன் பிறகு, சந்திரசேனே கக்கர், இவ்வாறு சொல்லிவிட்டு, வகாங்சே, அங்கிருந்து பிதாலி விடைபெற்று கொண்டாள். கி பூர்ணிமாக்கே தின், பௌர்ணமி நாளில், ராஜ்சபாமேம், அரச சபையில், உபஸ்தித் ஹோக்கர், ஆஜராகி, சம்ராட்கா உப்ஹார், அரசருடைய அந்த பரிசை கிரகன் கர்னா ஹோகா, ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். அவர் உசே ராத்திரிக்கோ, அதே இரவில், ராஜ்சபாமே, அரச சபையில், உன்கி கலாக்கா பிரதம் பிரதர்ஷன் ஹோகா, அவளுடைய கலையை முதலில் பிரதர்ஷன கண்காட்சி காண்பிக்க வேண்டி இருக்கும். ஆச்சாரிய சசாங் சமுத்திரகுப்தகே சமயக்கே, ஆச்சாரிய சசாங் சமுத்திரகுப்தருடைய காலத்தில் ஏக் பிரசித், ஒரு புகழ்பெற்ற வாத்திய கலாக்கார்த்தே, வாத்திய கலைஞராக இருந்தார். மிருதங்கு வாதன்மி, அதாவது மிருதங்கம் வாசிப்பதில், வே நிபுன்தே, அவர் கை தேர்ந்தவராக இருந்தார். வே அச்சே காயக் பீத்தே, அவர் நல்ல பாடகராகவும் இருந்தார். உன்கே விசார்மே, அவருடைய சிந்தனையில், ஈஸ்வர்கே நிர்மான் கியே ஹுயே, கடவுளால் தீர்மானிக்கப்பட்ட, விஸ்வகா, அந்த உலகத்தை, ஜோ புனர் நிர்மான் கர்சகே, யார் மறுசீரமைக்க முடியும், வஹி கலாக்கார்கள், அவர்கள்தான் கலைஞர்கள். கலாக்கா சாதனா, கலையினுடைய அந்த சாதனை, ஈஸ்வர்கி, கடவுளுடைய, சரம் ஆராதனாக, தீவிர ஒரு வழிபாடு. யஹி நஹி, அது மட்டுமல்ல, உன்கே விசாரோங்மி, அவருடைய சிந்தனையில், கலாக்கார்கா சமாஜ்மி, கலைஞர்களுக்கு சமுதாயத்தில், படா மகத்துவபூர்ண ஸ்தான்கள், மிகச்சிறந்த இடம் இருக்கிறது. கலாக்கார்கே ஜீவன் கா முக்கிய ஔச்சித்ய, கலைஞனுடைய வாழ்க்கையின் முக்கியமான ஒரு தகுதி. மானவதாக்கா, மனிதர்களுக்கு வாஸ்தவிக் ஈஸ்வர் தர்ஷன், உண்மையான கடவுளை தரிசிக்கின்ற மார்க்பர் வழியில், கீஞ்சிலானாக இழுத்துச் செல்வது. வேபி நிர்ஜர்னிக்கே சம்மான்கோ, அவரும் நிர்ஜர்னியுடைய மரியாதையை, கலாக்கா அப்புமான் சமஜித்தேதை, கலையை அவமதிப்பதாக எண்ணி இருந்தார். சம்ராட் சந்திரகுப்தனே அப்பனே சாமந்த் சந்திரசேன்கோ, தன்னுடைய குறுநில மன்னரான சந்திரசேனனுக்கு, ஆச்சாரிய சசாங்கே யகாங் பேஜா, ஆச்சாரிய சசாங்கனுடைய இருப்பிடத்திற்கு அனுப்பினான். சம்ராட்கா சந்தேஷ் சுன்கர், அரசனுடைய செய்தியை கேட்டு, ஆச்சாரிய சசாங் அத்தியந்த அப்பிரசன்ன ஹுயே, மிகவும் துக்கம் அடைந்தார். கியோங்கி, ஏனென்றால், கலாக்கி சாதனா உன்கேலியே, கலையினுடைய அந்த சாதனை, உன்கேலி, அவருக்கு தபஸ்யாத்தி, ஒரு தபமாக இருந்தது. அவர் பிரதர்ஷன் கிசிக்கே மனோ வினோத் கேலியே கர்ணா நகி சாக்தே, அதை காண்பிப்பது ஒரு பொழுதுபோக்கிற்காக கர்ணா நகி சாக்தே செய்ய விரும்பாமல் இருந்தார். உன்கே திருஷ்டிமே, அவருடைய பார்வையில், ரத்ன அவர் வேஷ்யா, தோனோங், அதாவது ரத்ன மற்றும் வேஷ்யா அப்படிங்கிறது அவருடைய ஒரே பொருளை கொடுக்கக்கூடியது. பர்யாய் வாட்சிக, இஸ்லியே, ஆகையால், ராஜ் சம்மான் கோ திரஸ்கிருத் கர்த்தே ஹுயே, அந்த அரச மரியாதையை அவமானப்படுத்தி கொண்டு, அதாவது மறுத்து கொண்டு, உன்னோனே ஸ்பஷ்ட ரூப்சே, அவர் தெளிவான வடிவத்தில், சந்திரசேன்சே ககா, சந்திரசேனனிடம் சொன்னார், அப்புனே ஜீவன்மே, தன்னுடைய வாழ்க்கையில், சம்ராட் கி ராஜசபாக்கா ரத்ன, அரசனுடைய ராஜசபையுடைய ரத்ன பன்னேசே, அந்த ரத்னம் என்ற பதவியை ஆவதிலிருந்து, படுகர் சிறந்த, தூசரா அப்மான், வேறொரு அவமானம், சசாங் கோயி நகி மான்தா, சசாங் எதையும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஸ்பட்டிக் நிர்மித், அதாவது படிகத்தால் ஆன, விசால் மண்டபமே, அந்த பரந்த மண்டபத்தில், ரத்னாலங்குருத், ரத்னத்தால் அலங்கரிக்கப்பட்ட, ஸ்வர்ண சிங்காசன் பர், அந்த
தங்க நிறமான சிம்மாசனத்தில் சம்ராட் சந்திரகுப்து அரசர் சமுத்திரகுப்தரும் அவர் ஆசனோங் பர் அந்த இருப்பிடத்தில் ஆசனத்தில் சபா சத் பைட்டே ஹுயேத்தே அரச சபை உறுப்பினர்கள் அமர்ந்திருந்தார்கள். உன்கே சம்முக் அவர்களுக்கு முன்னால் ராஜ் நர்த்தகி நிர்ஜர்னினே ராஜ நாட்டியக்காரி நிர்ஜர்னி அப்புனே நிருத்யூகா பிரதர்ஷன் கியா தன்னுடைய நாட்டியத்தை காண்பித்தாள். நர்த்தகிக்கு அபூர்வ கலா பங்கிமாவோங் சே அந்த கலைநயமான அங்க அசைவுகளால் சம்ராட் அரசர் அத்தியந்த் பிரசன்ன ஹுயே மிக மகிழ்ச்சியடைந்தார். அவர் அப்படி ஹார்திக் பிரசன்னத்தாக்கா தன்னுடைய எல்லையற்ற மகிழ்ச்சியை பிரதர்ஷன் கர்த்தே ஹுயே வெளிப்படுத்தி கொண்டு பகுமூல்ய விலைமதிப்பற்ற மௌத்திக் மாலா அதாவது முத்து மாலையை பென்ட் கே ரூப்மே பரிசு வடிவத்தில் சமர்ப்பித் கர்தி சமர்ப்பித்தல் அப்படின்னு அர்த்தம். இசி சமய சந்திரசேன் சம்ராட் கே சம்முக் ஆயா இந்த சமயத்தில் சந்திரசேனன் அரசனிடத்தில் வந்தான். அவர் மேலும் சந்தே சுனாயா இந்த செய்தியை சொன்னான். ஆச்சாரிய சசாங்னே ஆச்சாரிய சசாங் ராஜ்சபா கா ரத்ன பன்னா அஸ்வீகார் கர்தியா அதாவது மறுத்து விட்டார். அரச சபையுடைய ரத்னம் ஆவதை அஸ்வீகார் கர்தியன ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுத்து விட்டார். ராஜாக்ஞாக்கே அனுசார் அரச கட்டளைக்கு ஏற்ப ஆச்சாரிய சசாங் ராஜ்சபாமே அரச சபையில் உபஸ்தித் கியே கயே ஆஜர் செய்யப்பட்டார். பரி சபாமே அந்த நிறைந்த கூட்டத்தில் உன்னோங்னே அவர் ஃபிர் ஏக் பார் மீண்டும் ஒரு முறை ராஜ் சம்மான் கோ அரச மரியாதையை திரஸ்கிருத் கர்தியா அவமரியாதை செய்துவிட்டார். சம்ராட்னே அரசர் உனேங் தம்காயா அவரை மிரட்டினார். அவர் பிரான் தண்டுகா பைபி திக்லாயா மரண தண்டனை அப்படிங்கிற பயத்தையும் காண்பித்தார். லேக்கின் ஆனால் ஆச்சாரிய சசாங் டஸ்ஸே மஸ்னகி ஹுயே அதாவது உறுதியாக இருந்தார். அப்பனே ஓஞ்சே ஆதர்சே தன்னுடைய சிறந்த லட்சியத்தில் அடிங்கிறகே பிடிவாதமாக இருந்தார். உனோங்னே ராஜான்யாக்கோ ஸ்பஷ்ட ரூப்மே அவர் அரச கட்டளையை தெளிவான வடிவத்தில் திரஸ்கிருத் கர்தியா அதாவது அவமரியாதை செய்துவிட்டார். சம்ராட்கா தேவர் சடா அரசர் கோபம் கொண்டார். அவர் மேலும் உனோங்னே அப்படி தண்டான்யா சுனாயி தன்னுடைய அரச தண்டனையை சொன்னார். கல் சூரியோதயசே பூர்வ நாளைக்கு சூரிய உதயத்திற்கு முன்பு ஆச்சாரிய சசாங் பர்வத்கே சர்வோச்ச சிகர் பர்சே அதாவது மலையினுடைய உயர்ந்த சிகரத்தில் இருந்து நதிமே ஃபேங்க் தியே ஜாயேகா நதியில் வீசி எறியப்படுவான். ராஜான்யா சுன்கர் அரச கட்டளையை பெற்று ஆச்சாரிய சசாங் முஸ்குராயே புன்முறுவல் பூத்தார். அவர் ஊஞ்சே ஸ்வர்மே போலே உயர்ந்த குரலில் சொன்னார். பர்வத்கே சர்வோச் சிகர்பர் சே அதாவது மலை உச்சியுடைய சிகரத்தில் இருந்து அப்பனே விஸ்வாஸ்கி ஜெய் கோஷனா கர் சகுங்கி என்னுடைய நம்பிக்கைக்கு வெற்றி என்ற முழக்கத்தை கர் சகுங்கா செய்ய முடியும். முஜே இஸ்கா சந்தோஷ் ஹி நகி இதுக்கு சந்தோஷம் மட்டுமல்ல உல்லாசமாகவும் இருக்கிறது. இதர் நிர்ஜரணி ஆச்சாரிய சசாங்கே வியவகார் சே இங்கு நிர்ஜரணி ஆச்சாரிய சசாங்குடைய நடைமுறையால் அத்தியந்த பிரபாவித் ஹுயி மிகவும் ஈர்க்கப்பட்டால். மேலும் இஸ்கா ஹிருதய குச் பரிவர்த்தித் ஹோனே லகா இவருடைய மனம் சிறிது மாற்றமடைய தொடங்கியது. ராஜான்யாக்கா சுன்கர் அரச கட்டளையை கேட்டு வகு அர்த்த மூர்ச்சித் சீக் ஹோ கயி அதாவது பாதி மயக்கம் அடைந்தவளைப் போல ஆகிவிட்டாள். அவர் தத்தனந்தர் அதன் பிறகு வகு விஸ்ராம் குருகுமே ஓய்வறையில் பகுஞ்சாயி கயி அடைந்து விட்டாள். நிர்ஜர்னிக்கே ஹிருதய் பர் நிர்ஜர்னியுடைய மனதில் ஆச்சாரிய சசாங்கர் மேல் அச்சா பிரபாவ் படுகையா ஒரு நல்ல பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தது. அப் உஸ்கே ஹிருதய மேபி இப்பொழுது அவருடைய மனதிலும் சபா ரத்ன பன்னேக்கா சபையுடைய ரத்தினமான ஆனதற்காக பச்தாவா ஹோனே லகா வருத்தப்பட தொடங்கினாள். அவர் சாத்கி அத்துடன் ஆச்சாரிய சசாங்கே பிரதி ஆச்சாரிய சசாங்கின் மேல் சம்வேதனா ஹோனே லகி மிகவும் துக்கம் ஏற்பட தொடங்கியது. உஸ்னே அவள் அப்பனே ஹிருதயக்கா தன்னுடைய மனதினுடைய உத்கார்
அப்படி சகிக்கே சம்முக் அது மன எண்ணங்களை தன்னுடைய தோழிக்கு முன்னால் யோங் சுனாயா இவ்வாறு சொன்னால், சம்ராட்டிக்கு பிரசன்னத்தா அரசனுடைய மகிழ்ச்சி அப்படிங்கிறத முருத்தி மரணம். மாலா சிர் ஜுகாயே ரக்னே வாலேக்கோ மாலைக்காக தலையை குனிந்து வைப்பவர்களுக்கு மிருத்யு சிர் மரணம். சிர் உட்டாயே ரக்னே வாலேக்கோ தலையை தூக்கி வைத்து கொள்வதற்கு, அதாவது நிமிர்ந்து நிற்பவர்களுக்கு. மைனே மாலா கிரகன் கி நான் மாலையை ஏற்றி கொண்டேன். உஸ்னே முர்த்தி அது மரணமடைந்து விட்டேன். உஸ் சுகுமார் நாரிக்கே ஹிருதயமே அந்த இளைய வயதுடைய பெண்ணுடைய மனதில் வேதனாக்கா கைசா பயங்கர் தூஃபான் தா அதாவது அந்த வேதனையுடைய எப்படிப்பட்ட ஒரு பயங்கர தூஃபான புயல் இருந்தது. அந்திமே முடிவில் உஸ்னே நிர்ணய் கர்லியா அவள் முடிவு செய்து கொண்டால், யோங்தோ யாத்தோ இல்லாவிட்டால் ஆச்சாரிய சசாங்கனுடைய பிரான் பச்சாவேகி அதாவது உயிரை காப்பாற்றணும். நஹித்தோ இல்லாவிட்டால் உன்ஹிங்கே 10 பர் சல்கர் அவருடைய வழியில் சென்று ஸ்வயம்னு செல்ஃப் தானே பிராணோத்சர்க் கரேகி அதாவது உயிரை தியாகம் செய்வாள். உஸ்னே அப்னே நிச்சயக்கே அனுரூப் அவள் தன்னுடைய முடிவிற்கு ஏற்ப ராஜ்சபாக்கே ரத்தின பதுசே அந்த அரச சபை அந்த ரத்தினம் அப்படிங்கிற பதவியிலிருந்து சம்ராட் கே யகங் சம்ராட்டுடைய இருப்பிடத்திற்கு தன்னுடைய அப்புனா தியாக பத்திர பேஜ் தியா அந்த ரிசைக்னேஷன் அனுப்பி வைக்கிறாள். தியாக பத்திரம் அந்த பதவியை தியாகம் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு கடிதம் எழுதுறது. ஃபிர் நிர்ஜர்னினி சாமந்த் சந்திரசேன்கி அங்கூட்டி மாங்லி சாமந்த் சந்திரசேனுடைய மோதிரத்தை வாங்கி கொண்டால். நிர்ஜர்னிக்கே இஸ் பிரகார்கே வியவஹார் சே நிர்ஜர்னியுடைய இந்த மாதிரியான நடைமுறையால் உஸ்கி சக்கி மஞ்சரி அவருடைய தோழி மஞ்சரி அவர் சந்திரசேன் அச்சம்பித் ஹோக்கர் உஸ் நாரிக்கே ரகசியபூர்ண ஹிருதயக்கே அதாவது சந்திரசேனன் மஞ்சரி அவர் சந்திரசேன் 2 பேருமே ஆச்சரியம் அடைந்து உஸ் நாரிக்கே ரகசியபூர்ண அதாவது அந்த பெண்ணுடைய ரகசியம் நிறைந்த ஹிருதயக்கி மனதினுடைய தாகு அப்படின்னா ஆழமறிதல் அப்படின்னு அர்த்தம். அந்த பெண்ணுடைய மனதினுடைய ஆழத்தை அறிவதில் அசமர்த்த ரகுகையே இயலாதவர்கள் ஆகிவிட்டார்கள். பர்வத் சிகர்கே காராகிருஹ் மேம் அதாவது மலை உச்சியினுடைய காராகிரக சிறையில் ஆச்சாரிய சசாங் கைதி கே ரூப் மே தே ஆச்சாரிய சசாங் கைதி வடிவத்தில் இருந்தார். நிர்ஜரணி சந்திரசேன்கி அங்கூட்டிக்கு சகாயத்தாசே நிர்ஜரணி சந்திரசேனனுடைய மோதிரத்தின் உதவியால் ஆச்சாரியக்கே பாஸ் பகுஞ்சி அந்த சசாங்கை சென்றடைந்தால் அவர் உன்கா ஹிருதை பரிவர்த்தித் கர் மாற்றம் அடையச் செய்து உனே அவரை பச்சானேகா பிரயத்தன கர்னே லகி காப்பாற்றுவதற்காக முயற்சி செய்தாள். லேக்கின் ஆனால் சசாங்னே ஸ்பஷ்ட ரூப்சே இன்கார் கர்தியே ஆனால் சசாங் தெளிவான வடிவத்தில் இன்கார் கர்தியா மறுத்துவிட்டார். இசி இந்த சமயத்தில் சம்ராட் சந்திரகுப்து வகாங் பகுஞ்தேகை அங்கு அடைகிறார். ஆச்சாரிய சசாங் காராகிருஹமே ஆச்சாரிய சசாங் சிறைச்சாலையில் பைட்கர் அமர்ந்து ஸ்வர் சாதனாமே அந்த குரல் சாதனை கர்னே லகே செய்யத் தொடங்கினார். சங்கீத் கே ஸ்வர் லஹரி சே சங்கீதத்தினுடைய குரல் அலையினால் சம்ராட் சந்திரகுப்தா ஆனந்த விபோர் ஹோகையே மிக மகிழ்ச்சியடைந்து அமர்ந்தார். அவர் உன்கே ஹிருதயமே அவருடைய மனதில் ஆச்சாரியக்கே பிரதி அந்த ஆச்சாரிய சசாங் மீது சச்சா அனுராக் ஒரு உண்மையான அன்பு ஒரு காதல் உற்பன்ன ஹோனே லகா உற்பத்தியாக தொடங்கியது. உனோங்னே சிரேஷ்ட கலாக்கே சம்முக் அவர் ஒரு சிறந்த கலைஞருக்கு முன்னால் அப்னா சிர் ஜுகாலியா அவர் தலை குனிந்தார். இஸ் பிரகார் இந்த மாதிரி சம்ராட்னி கலாக்கே ஆகிய இந்த மாதிரி அரசர் கலைக்கு முன்னால் அப்னி ஹார் மான்லி தன்னுடைய தோல்வியை ஏற்றுக்கொண்டார்.